என்ன வெளியே வரீங்க? இல்லை இல்லை, நான் மைக் மட்டும் பேசுகிறேன், தெரியணும்ல. ஒரு 2 பேர் இருக்கும் சார். வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பல ஆண்டுகளாக மங்கள தேவி கண்ணகி தேவி அவர்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி தினத்திலே செய்கின்ற சிறப்பு பூஜையிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து 3 ஆண்டுகளாக என்னுடைய தலைமையில் இங்கே வந்து எங்களுடைய நிர்வாகிகள் வந்து அந்த பூஜையில் பங்கேற்று கண்ணகி தேவிக்கு செய்கின்ற அவங்களுடைய ஆசையை பெறுவதற்கான பணியில் தொடர்ந்து நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். பொதுவாக இந்த ஆண்டு அதிகமான மக்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் மக்களுடைய வருகை, பக்தருடைய வருகை என்பது அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு தகுந்தாற் போல இங்கே ஏற்பாடுகள் இல்லை என்ற ஒரு விஷயத்தை பொதுமக்களுடைய கருத்துக்கள் மூலமாக பார்க்க முடிகிறது. பொதுவாகவே குமிளியிலிருந்து வருகின்ற அந்த வாகனங்களுக்கு கடந்த 2 நாட்களாகவே அனுமதி கொடுப்பதிலே மிகப்பெரிய அளவிலே தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. பொது போக்குவரத்திலே அதிகமான பணம் வசூலித்தாலும் கூட ஆனாலும் கூடுதலாக லஞ்சமாக 500 ரூபா பெற்றுக்கொண்டு வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் பயணிகள் போக்குவரத்து நடைபெறுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. இவ்வளவு மக்கள் வருகிறார்கள் என்று தெரியும் பொழுது அதற்கான ஏற்பாடுகளை சரியாக இன்னும் திறம்பட செய்திருக்க வேண்டும். குறிப்பாக கேரள அரசாங்கம் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவர்கள் இந்த முறை சாப்பாடு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரஸ்ட் மூலமாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். இப்பொழுது இந்து அறநிலையத்துறை மூலமாக சாப்பாடு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். அந்த சாப்பாடு சரியான முறையிலே தரமாக இல்லை என்பதனால பல பேர் சாப்பிட முடியவில்லை. ஆனால் ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் அந்த தரம் இல்லாதனால போதுமான அளவுக்கு தண்ணீர் வசதி செய்து கொடுக்கவில்லை. அதனால இன்னைக்கு நிறைய பக்தர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். வருகின்ற காலகட்டத்தில் இந்த என்னென்ன ஏற்பாடுகள் சரியாக செய்யப்பட வேண்டுமோ அது சரியாக செய்யப்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். பொதுவாகவே தமிழக அரசு இந்த கோயிலுடைய முழு உரிமையை தமிழக அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய முக்கிய கோரிக்கை. குறிப்பாக தேனி மாவட்ட மக்களுடைய முக்கிய கோரிக்கை. அந்த கோயிலை முழு பொறுப்பில் எடுத்து இதை ஒரு சீரமைக்கப்பட வேண்டும். இதை அடிப்படையாக வைத்து ஒரு மிகப்பெரிய ஆலயமாக, எப்படி அயோத்தியிலே மத்திய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை நம்முடைய தேசிய கதாநாயகன் ராமனுக்கு ஏற்படுத்தினார்களோ அதுபோல இந்த பகுதியினுடைய ஒரு சின்னமாக இருக்கின்ற ஒரு வரலாற்றுடைய முக்கிய நிகழ்வாக இருக்கின்ற மதுரையோடு இணைந்து இருக்கின்ற இந்த கண்ணகி தேவியுடைய வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த தமிழ் வாழ்க்கை, தமிழ் மரபு, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், உயர்ந்த குடும்ப வாழ்க்கை நெறிமுறை, கற்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு சின்னமாக மங்களதேவி கண்ணகி அவர்கள் இருப்பதனால் ஒரு மிகப்பெரிய ஆலயமாக இதை தமிழக அரசு சீரமைத்து கட்டித்தர முன்வர வேண்டும். அதே நேரத்தில் தமிழக பகுதியிலிருந்து சரியான பாதை இல்லை. தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். பனியன்குடியிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் இந்த பகுதி. அது வரைக்கும் பாதை இருக்கிறது. பனியன்குடி வரைக்கும் பாதை இருக்கிறது. அங்கிருந்து இங்கே ஒரு 4 கிலோமீட்டர் தான். அந்த 4 கிலோமீட்டருக்கு தமிழக அரசு பாதை அமைத்து கொடுத்து நம்முடைய பக்தர்களுக்கு வசதிகள் செய்து தர வேண்டும். வருடத்துக்கு ஒரு பௌர்ணமி அன்று தான் இந்த கோயில் திறக்கப்படுகிறது. அப்படி இல்லாமல் மாதம் வருகின்ற பௌர்ணமி அன்று இந்த கோயில் 12 முறை திறக்கப்பட வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கின்றோம். ஆகவே வருகின்ற அடுத்த ஆண்டு இந்த நேரத்திலே இந்த சித்ரா பௌர்ணமி நடைபெறும் பொழுது இந்த கோயில் இங்கே புனரமைக்கப்பட வேண்டும். இதுக்காக சிறப்பு நிதி தமிழக அரசு ஒதுக்கி செய்யப்பட வேண்டும். இந்து அறநிலையத்துறை இதில் முழு கவனம் செலுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் தனியார் பங்கீடு இல்லாமல் ஒரு ஏற்பாடுகளை திறம்பட செய்ய முடியாது. தனியார் பங்கீட்டோட ஒரு ஒழுங்குமுறையோட இந்த பணியை செய்யப்பட வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். நன்றி, வணக்கம். கதலி நரசிங்க பெருமாள், மதுரை பெருங்கோட்ட பொறுப்பாளர், பாரதிய ஜனதா கட்சி.